சுபாஷிதசோபிதலிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்போடு கூடியது. வருகின்ற புதன்கிழமை இந்த சிவனுடைய விரதங்களிலே அற்புதமானதும் அதி உன்னதமானதும் போற்றத்தகுந்ததாகிய மகா சிவராத்திரி விரத அனுஷ்டானம். இந்த சிவராத்திரியிலே 4 யாமங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது இந்த சிவனாலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லோரும் கூட்டு பஜனைகள் செய்கின்றது போல இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும். கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக வேறு வேறு இசை நிகழ்ச்சிகளையோ கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதோ அல்லது ஏதாவது நடனங்களை இவ்வாறவற்றை எல்லாம் தவிர்த்து சிவ சிந்தனையில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தமான பேச்சுகள், இறைவனுடைய பக்தி பாடல்கள் அவை நமக்கு முடியவில்லையா? இந்த சிவபுராணத்தை ஒவ்வொரு யாம பூஜையிலும் யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கிறீர்களோ எல்லா விதமான தோஷங்கள், வினைகள், பாபங்கள் அகலும் என்பதனை நான் சொல்லவில்லை. சிவபுராணம் தந்த மணிவாசக பெருமானே அந்த சிவபுராணத்திலே சொல்லுகிறார், தான் எதற்காக இந்த சிவபுராணத்தை பாடுகிறேன் என்பதனை சிவபுராணத்திலே சொல்லுவார். இது பலருக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் யாருமே அதை பற்றி சிந்தித்திருக்க மாட்டோம். சிவபுராணத்திலே சொல்லுவார், இறைவனுடைய அருள் தனக்கு எப்படி கிடைத்தது என்பதையும் சொல்லுவார் சிவபுராணத்திலே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய அருள் எனக்கு கிடைத்ததினாலே அவனுடைய திருவடியை வணங்கினேன் என்று சொல்லுவார். அந்த திருவடியை வணங்குவதற்கான அருள் எவ்வாறு கிடைத்தது அதனையும் சிவபுராணத்திலே முதல் வரியிலே சொல்லுவார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று போற்றுவார். அடுத்து சொல்லுவார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இந்த சிவபுராணத்தை ஏன் நான் படித்தேன் என்பதை சொல்லுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான். முற்பிறவியிலே செய்த வினைகள் எல்லாவற்றையும் ஓய்ந்து போக, அதனை விலகிச் செல்ல, வினைகளெல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக பாடுகிறேன் என்று சொல்லுவார்.
வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கின்ற இறைவன். இவருக்கு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்றார். இவ்வாறு சிறப்பு இந்த சிவபுராணத்திலே மனித வாழ்வுக்கு வேண்டிய பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது. யார் யாருடைய வீடுகளிலே தினந்தோறும் இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கிறீர்களோ அந்த வீட்டிலே கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள் வராது. எப்படி நல்ல மனதோடு இறை சிந்தனையோடு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதோ சிவபுராணத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வாழ்க நான் தான் வாழ்க எப்பொழுது நினைஞ்சீங்க ஒன்றும் புரியாமல் சொல்லக்கூடாது. இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் ஓத வேண்டும். ஆறுதலாக நிறுத்தி அதை பாராயணம் செய்கின்ற சிறப்பு இந்த சிவராத்திரிக்கு உண்டு என்பதையும் சிந்தித்து வரும் நாட்களிலும் இந்த சிவராத்திரியாக சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய அன்றாட வாழ்வில் எம்மை நம்பி எமக்கு மேல் இருப்பவர்கள் பொறுப்புகளை தருகின்றார்கள். அல்லது நாங்கள் அதிகாரிகளாக அல்லது ஒரு வீட்டிற்கு அல்லது ஒரு அமைப்புக்கு அல்லது ஒரு தொழிலகத்திற்கு அல்லது ஒரு வேலைக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை இன்னுமொருவருக்கு நாங்கள் கொடுக்கின்றோம், அவரை நம்பி கொடுக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கலாம், ஒன்றில் அதிகாரிகளாக இருந்து நாங்கள் கொடுத்த அந்த பொறுப்புகளை அவர்கள் தட்டி கழித்து விட்டார்கள், அதற்கு பிரமாணிக்கமாக இருக்கவில்லை அல்லது எங்களை ஏமாற்றி விட்டார்கள். உதாரணமாக ஒரு கட்டிடத்தை நாங்கள் ஒரு கட்டிட நிபுணரிடம் அல்லது ஒரு கான்ட்ராக்டரிடம் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அவரை நம்பித்தான் அந்த பொறுப்பை கொடுக்கின்றோம், அவரை நம்பித்தான் நாங்கள் பணத்தை கொடுக்கின்றோம். அவருடைய வேலையிலே எப்பொழுதும் அது சீராக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் கொடுத்து சில வேளைகளிலே நாங்கள் ஏமாந்து போகின்றோம். அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அல்லது ஒரு வியாபாரத்திலே மற்றவரை நம்பி நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கின்றோம், காசை கொடுக்கின்றோம். அவர்கள் கேட்கின்ற எல்லாவற்றையும் நாங்கள் மனதோடு விரும்பி நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று பல தடவைகளிலே நாங்கள் நொந்து கொள்ளுகின்றோம். இவ்வாறு தான் இயேசு போதிக்கின்ற பொழுது ஒரு தலைவர் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக ஒருவரை நியமித்து சென்றார். அவர் அந்த வீட்டிலே இல்லை என்பதனாலே அந்த பொறுப்பாக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பாளி, அந்த மனிதன் தனக்கு கீழே இருக்கின்றவர்களை அவர் அடித்து அடிமைப்படுத்தி துன்புறுத்தி அவர்களை தன்னுடைய அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்துவிட்டார். அப்படிப்பட்டவரை அந்த தலைவர் திரும்பி வருகின்ற பொழுது அவரை தண்டிக்கின்றார், அவரை கண்டிக்கின்றார். அவர் செய்த அநீத செயல்களை அந்த தலைவர் அவருக்கு எதிராக தன்னுடைய தீர்மானத்தை, தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரம், அது ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நிலையிலே இருக்கின்றவர்கள், ஒரு அமைப்பிலே இருக்கின்றவர்கள், ஒரு இல்லத்திலே இருக்கின்றவர்கள், ஒரு வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள், ஒருவர் மற்றவருக்கு
அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். அவ்வாறு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் அந்த தலைவருக்கு தெரியாது என்று சொல்லி, அவர் அந்த தலைவர் இங்கே இல்லை என்று சொல்லி, அல்லது அவருக்கு மறைமுகமாக கள்ளமாக நாங்கள் அவரை ஏமாற்றுகின்றோம். அந்த பொறுப்பை நாங்கள் துர்பிரயோகம் செய்கின்றோம். அதிகார துர்பிரயோகம் என்பது எல்லா நிலைகளிலும் இருக்கின்றது. பெரியவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் தமக்கென்று ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது, தமக்கென்று ஒரு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த அதிகாரத்தை அவர்கள் துர்பிரயோகம் செய்து அடுத்தவர்களை அவர்கள் அடிமைப்படுத்துகின்றார்கள். இது அரசியலிலாக இருக்கலாம், அல்லது சமயங்களாக இருக்கலாம், அல்லது அன்றாட சமூக நிலைப்பாடுகளிலே இருக்கலாம். நாம் எங்களுக்கு கொடுத்த அந்த உரிமைகளை, அந்த அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்யாமல் அதை பயன்படுத்தி, அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி நாங்களும் அடுத்தவர்களும் வாழ்வதற்காக அவற்றை நாங்கள் எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய பொறுப்புணர்வை, கடமை உணர்வை அத்தோடு நாங்கள் இணைத்து எங்களுடைய வாழ்க்கையையும் அடுத்தவருடைய வாழ்க்கையையும் நாங்கள் வளம்படுத்த முடியுமா? ஒரு தாய் என்ற ஸ்தானத்திலே பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அந்த தாய்க்கு பிள்ளை மீது அதிகாரம் இருக்கின்றது. அதனாலே அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுய இன்பத்திற்காக, அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை அந்த பிள்ளையிலே திணித்து அல்லது தவறாக புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை தண்டிக்கக்கூடாது. அவ்வாறுதான் பல தந்தையர்கள், தாய்மார்கள் அல்லது ஆசிரியர்கள் அல்லது பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு அகங்காரமும் ஆணவமும் ஒரு பிடிவாதமும் அவர்களுடைய அறியாமையிலே இருந்து பிறக்கின்றது. அதனாலே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்வதனாலே அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, நேரத்திற்கு அந்த அதிகாரத்தினாலே வருகின்ற இன்பத்தை அவர்கள் சுவைக்கலாம். ஆனால் நாளடைவிலே அவர்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்கின்ற பொழுது அதற்கான தண்டனைகளையும் அல்லது அதற்கான தவறான விளைவுகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரலாம். எனவே கிறிஸ்து எப்பொழுதும் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது, அந்த அதிகாரத்தில் நீங்கள் முதலாக இருக்கின்ற பொழுது கடைசி ஆளாக இருங்கள். நீங்கள் முதலிடத்திற்கு செல்லாமல் கடைசி ஆசனத்திலே இருங்கள். நீங்கள் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை செய்வதற்குத்தான் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு உரிமைக்கும், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும், பொறுப்புக்கும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களை நாங்கள் தாழ்த்த வேண்டும். பணிக்கென கொடுக்கப்படுகின்ற இந்த அதிகாரங்களை நாங்கள் தாராள சிந்தையோடும் தாழ்மையான மனதோடும் அவற்றை புரிகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு சிறக்கும், அடுத்தவர்களுடைய வாழ்வும் சிறக்கும். இத்தகைய வரத்தை இறைவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது.
ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும், எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.